அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பரமேஸ்வரி ஆனந்த்ராஜு, ஃபீனிக்ஸ் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அறக்கட்டளையின் நிறுவனர். சமீபத்துல கொல்கத்தால ஒரு பெண் மருத்துவருக்கு நடந்த ஒரு கோர சம்பவம், ஒரு கொடூரமான கொலை. அதை வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கொடிய சம்பவம். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாருமே அது சம்பந்தமா நம்ம யூடியூப்ல பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். ஆனா உலகத்திலேயே நம்ம எதிரிக்கு கூட இப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னா அது கொல்கத்தால அந்த பெண் மருத்துவருக்கு நடந்த ஒரு கோர சம்பவம் தான். அவங்களுக்கு எதிராக நடந்த ஒரு அநீதி தான். நோயாளிகளுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக வந்த ஒரு பிஜி படிக்கக்கூடிய மாணவி 36 மணி நேரம் கழிச்சு என் பொண்ணு வந்துருவான்னு ஆவலோட காத்திருந்த பெற்றவர்களுக்கு அந்த பொண்ணு பொணமாதான் கிடைக்கிறா, அந்த பொண்ணு உயிரோடயே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி எவ்வளவு பெரிய ஒரு இடியா வந்து விழுந்திருக்கும். சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து வளர்த்து என் பொண்ணை படிச்சு இவ்வளோ பெரிய ஆக்கணும், டாக்டர் ஆனா நல்லா இருக்கும், கலெக்டர் ஆனா நல்லா இருக்கும்னு கனவுகளோடு வளர்த்து அந்த பொண்ணு நீட்டும் படிச்சு அதுலயும் பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ் சீட்டு போயிட்டு எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் திருப்பி பிஜிக்காக போராடி அதுலயும் அச்சீவ் பண்ணி ஒரு காலேஜ்ல சேர்ந்து படித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும். எதிர்காலத்துல நான் இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், ஃப்ரீ சர்வீஸ் பண்ணணும், பேஷண்ட்ஸை பார்க்கணும், அம்மா அப்பாவை பார்க்கணும், என் குடும்பத்தை பார்க்கணும், எத்தனையோ கனவுகள் இருந்திருக்கும் இல்லையா? ஆனா அந்த கனவுகள் எல்லாம் ஒரு 2 மணி நேரத்துல சீரழிச்ச இந்த காம கொடூரர்களை என்னவென்று சொல்வது? இந்த அதிர்ச்சியே இன்னும் அடங்கல. அந்த பொண்ணை செதைச்சு செதைச்சு அணு அணுவா கொண்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா? இந்த காம கொடூரர்கள்லாம் நம்மளை சுத்தி நம்ம கூட தான் இருக்கிறாங்களா? நம்ம இந்த சொசைட்டில இதுக்கு மேல எப்படி டிராவல் பண்றது? பெண்கள் வேலைக்கு போலாமா? பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புறது எப்படி? நம்ம வீட்டு பொண்ணு வெளியே போனா திரும்பி அதே மாதிரி நமக்கு கிடைப்பாளா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் எல்லா பெற்றோர்களும், அதுவும் பொதுவா பெண்ணை பெற்றோர்களோட மனசுல ஒரு பயமும் அச்சமும் தான் எழுந்துட்டு இருக்கு. இந்த அதிர்ச்சியே இன்னும் அடங்கல. அதுக்குள்ள தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரியில பிஞ்சு குழந்தைங்க, அதுங்களுக்கு உலகம்னா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட குழந்தைகளை என்சிசி கேம்ப் நடத்துறோம், உங்க பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லி தரோம்னு சொல்லி 2 நாய்ங்க, அவங்க மனுஷங்களே கிடையாது, நாய்ங்கன்னு தான் சொல்லணும் அவங்கள, நாய்ங்க 17 பிள்ளைங்கள என்சிசி கேம்ப் நடத்துறோம்னு சொல்லி 6 நாள் பள்ளிக்கூடத்துல வச்சு சீரழிச்சிருக்கிறாங்க. 13 பிள்ளைங்கள நாசம் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணு அதுல கர்ப்பமாவும் ஆயிருக்கா. அவ வயசு 13ல இருந்து 14 தான் இருக்கும்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரி சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? சேஃபா தான் இருக்கிறோமா? ஒவ்வொரு பெண்களும் நம்ம பாதுகாப்பா இருக்கிறோமா? நம்ம வெளியே போயிட்டு நிம்மதியா வீட்டுக்கு வந்து சேர முடியுமா? இந்த மாதிரி நிறைய அச்சம் எழுது. ஒவ்வொரு பெண்களுமே, அதுவும் இன்னைக்கு வேலைக்கு போற பெண்களாகட்டும், இல்ல பள்ளி குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடிய பெற்றவர்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க. டிப்ரெஷன் வந்து அவங்களுக்கு நிறைய உண்டாயிடுச்சு. எந்த பள்ளியில படிக்க வச்சா என் பொம்பளை பொண்ணு, என் பெண் குழந்தை சேஃபா போயிட்டு வருவா? எந்த இடத்துக்கு வேலைக்கு அனுப்புனா என் மனைவி வீட்டுக்கு நல்லபடியா திரும்பி வருவா? எந்த காலேஜ்ல படிக்க வச்சா என் பொண்ணு என் பொண்ணா வீட்டுக்கு வருவா? இப்படி 1008 கேள்விகள் எல்லார் மனசுலயும் எழுது. உங்க மனசுலயும் இருக்கு, என் மனசுலயும் இருக்கு. நம்ம பொதுவா வந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்காக எல்லா சமூக ஆர்வலர்களும் சரி, இல்ல அரசாங்கமும் சரி, நிறைய விஷயங்கள் நமக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல இந்த காவலன் ஆப் எடுத்துக்கோங்க. எங்க இருந்தாலும் எந்த பிரச்சனையில இருந்தாலும் காவலன் ஆப்பை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த நேரமும் உங்களை வந்து நாங்க காவல்துறையினர் காப்பாத்திடுவோம்னு சொல்லி அவங்களும் தீவிரமா நிறைய பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இது போக பெண் குழந்தைகளுக்கு எதிரான சட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதையும் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் அல்லாது நம்ம குழந்தைகளுக்கு, அதுவும் பெண் குழந்தைகளுக்கு நாம வந்து அங்க போகாத, இங்க போகாத, அவங்கிட்ட பேசாத, இவங்கிட்ட பேசாத, இப்படி ட்ரெஸ் பண்ணாதன்னு 1008 கண்டிஷன் நம்ம பேரண்ட்ஸும் போடுறோம். இது மட்டும் போதுமா? ஆனா இவ்வளவும் பண்ணி குற்றங்கள் நடக்காம இல்லையே. காம கொடூரர்கள் நம்மளை சுத்தி தான் இருக்கிறாங்க. எங்கேயோ ஒவ்வொரு நிமிஷமும், இந்த நிமிஷத்துல கூட எங்கேயோ ஏதோ ஒரு பொண்ணு சீரழிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறா. அவ சீரழிக்கப்படுறதோட இல்லாம அந்த நாய்ங்க அதோட விடுறது கிடையாது. அந்த பொண்ணை கொன்னு அந்த ஒரு ஆன்மாவே இல்லாம உருக்குலைச்சிடுறாங்க. இந்த மாதிரி அநீதி நடக்கக்கூடிய இந்த நாட்டுல நாம யாரை குறை சொல்றது? நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நம்மளை சார்ந்தவர்களே, நமக்கு தெரிஞ்சவங்களே கெட்டவங்களா இருக்காங்க. யாரும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இதுல பெண் பிள்ளைகளை குறை சொல்றதா, பெத்தவங்களை குறை சொல்றதா,
இல்ல ஆண்களை குறை சொல்றதா, இல்ல அரசாங்கத்தை குறை சொல்றதா? இப்படி 1008 கேள்வி ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்கு. நாம பொதுவா பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக எடுக்கிற நடவடிக்கையில ஒரு சிறு துளி நம்ம வீட்டு ஆண் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், ஆண் பிள்ளைகளை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பை ஒவ்வொரு ஆண் பிள்ளை பெற்றவர்களும் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா சமுதாயத்துல இந்த குற்றங்கள் குறையும். பெற்றவர்களுக்கு, ஆண் பிள்ளையை பெற்றவர்களுக்கு இந்த பொறுப்பு முதல்ல இருக்கு. கண்டிப்பா ஆண் பிள்ளையை பெற்றவங்க ஆம்பளை பிள்ளை பெத்தா போதும் நம்ம கனவு காண்றோமே தவிர அந்த பிள்ளையை பெற்ற பிறகு அவனை ஒரு நல்ல மகனா வளர்த்து சமுதாயத்துக்கு கொடுக்கறதுல தான் அவங்களோட வெற்றி அடங்கியிருக்கு. குறிப்பா சோசியல் மீடியா எடுத்துக்கிட்டோம்னாக்க, அதுவும் முன்னாடிலாம் இப்ப நம்ம படம் பார்க்க போகும்போது ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதுல சென்சார் கட்டெல்லாம் இருக்கும். இந்தந்த விஷயங்கள் குழந்தைகள் பார்க்கக்கூடாது, இது இந்த மாதிரியான விஷயங்கள் படத்துல வைக்கக்கூடாது, கொலை, கற்பழிப்பு போன்ற காட்சிகளுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருந்தது. ஆனா இப்ப வரக்கூடிய ப்ரொடியூசரா இருக்கட்டும், டைரக்டர் ஆகட்டும், இல்ல நடிகர்களாகட்டும், அவங்க அவங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு சமுதாய பொறுப்பு இருக்கு. ஒரு படத்தை நடிக்கிறோம் அப்படின்னா அதுல நம்ம என்ன மெசேஜை இளைய சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்குறோம், அந்த விஷயத்த ஒவ்வொருத்தருமே மனசுல வச்சுக்கணும். இப்ப இந்த ஓடிடி மீடியாஸ்லாம் நிறைய வந்துருச்சு. அதுலலாம் என்ன பண்றாங்கன்னா உண்மை சம்பவத்தை நான் கதையா எடுக்கிறேன் அப்படின்னு நிறைய எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கிறதுல தப்பு கிடையாது. உண்மை சம்பவங்களை தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம நம்ம தடுக்க முடியும். அது தவறு கிடையாது. ஆனா எந்த விஷயம் நடந்ததோ அதை அப்படியே நான் தத்ரூபமா காமிக்கிறேங்கிற பேர்ல நிறைய கெட்ட வார்த்தைகள், காதுலயே கேட்க முடியாத வார்த்தைகள் நம்ம குழந்தைகளோட உட்கார்ந்து அந்த வெப் சீரிஸ் பார்க்கும் பொழுது அப்பட்டமா வருது. இது மட்டும் கிடையாது. ஒரு ஆண் பெண் உறவு என்பது எவ்வளோ ஒரு புனிதமானது. நம்ம முன்னோர்கள்லாம் குழந்தைகளுக்கு கோயில் சிலைகள்ல வச்சு சொல்லி கொடுத்தாங்க அந்தரங்கம்னா என்ன அப்படிங்கிறத. ஆனா அதை ஓப்பனா நம்ம பெற்றோர்கள், அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, இத்தனை பேரும் இருக்கும் பொழுது ஒரு வெப் சீரிஸ் நல்லா இருக்கு, யாரோ சொல்றாங்க, கேள்விப்பட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அதுல ஒரு 3 எபிசோடு 4 எபிசோடு தாண்டறதுக்குள்ளேயே அந்தரங்க விஷயங்கள், குழந்தைகள் பார்க்கக்கூடாத விஷயங்கள் குறைந்தது ஒரு 4 தரம் 5 தரம் வந்துருது. கெட்ட வார்த்தைகளுக்கு அளவே கிடையாது. முழுக்க முழுக்க கெட்ட வார்த்தைகள். இது போக வயலன்ஸ், எதை பார்த்தாலும் கோவப்படுறான். அதுதான் ஹீரோயிசம்னு சொல்றாங்க. யாரை பார்த்தாலும் அடிச்சு வெட்டி சாக்க வேண்டியது, கொலை பண்ண வேண்டியது, கொலைகள்லாம் சாதாரணமா காட்ட வேண்டியது. இதை பார்த்து வளரக்கூடிய நம்ம ஆண் குழந்தைகளோட மனநிலைமை எப்படி இருக்கும், அவங்க எப்படி நல்ல பாதைக்கு நம்ம கொண்டு போக முடியும்? நம்ம நல்ல கண்டிஷன்ஸ் போட்டு வளர்க்குறோம், நம்ம நல்ல விஷயங்கள் தான் சொல்லித்தரோம். ஒரு சொசைட்டி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய, நம்ம குழந்தைய சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க. ஆனாலும் ஏன் அந்த பையன் தப்பு பண்றான்? யாராவது யோசிக்கிறோமா? முக்கியமான காரணம் என்னன்னா, முன்னாடி கூட்டு குடும்பமா இருந்தோம். அந்த ஒரு குழந்தை, ஆண் குழந்தையா இருக்கட்டும், பெண் குழந்தைகளா இருக்கட்டும், அம்மா, அப்பா இவங்களெல்லாம் தாண்டி சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் இந்த மாதிரி நிறைய உறவுகள் இருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. இந்த வீட்டு புள்ள, இவங்க இந்த வகையறா அப்படின்னு ஒரு ஒரு குழந்தைய பார்த்தாலே அவங்க என்னென்ன பண்றாங்கங்கிற விஷயம் வீட்டுக்கு வந்துரும். அந்த குழந்தை வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் பண்ணக்கூடிய தவறா இருக்கட்டும், நல்லதா இருக்கட்டும் வீட்டுக்கு சேர்ந்துரும். இன்னைக்கு தனி குடித்தனம் நம்ம போனதுனால நம்ம யாருங்கிறதே நம்ம சொந்தக்காரவங்களுக்கு தெரியல. உறவுக்காரங்களை ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒருக்க தான் நம்ம பார்க்குறோம். நம்மளையே தெரியாத உறவுக்காரவங்களுக்கு நம்ம குழந்தைகளை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? வீட்டை விட்டு வெளியே விடாம நம்ம வளர்க்குறோம். அப்படிப்பட்ட நம்ம குழந்தைக்கு அம்மா, அப்பா, நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் இதெல்லாம் தாண்டி 24 ஹவர்ஸும் 24 மணி நேரமும் அவங்களுக்கு ஒரு நண்பராகவும், அம்மா, அப்பாகவும், ஆசிரியராகவும் இருக்கக்கூடிய விஷயம் சோஷியல் மீடியா. அந்த சோஷியல் மீடியா நிறைய நல்லது செய்யுது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா இளைய சமுதாயம் கெட்டு போறதுக்கும் அதுதான் காரணம். அதனால அந்த சோஷியல் மீடியால நடிக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், டைரக்டர்ஸா இருக்கட்டும், ப்ரொடியூசர் ஆகட்டும், இல்லை ஒரு கண்டென்ட்டை போடுறவங்களா இருக்கட்டும், இளைய தலைமுறையினரின் வளர்ச்சியை, முன்னேற்றத்தை மனசுல வச்சு நம்ம ஒவ்வொருத்தரும் செயல்பட்டோம்னா கண்டிப்பா நம்மளுடைய நாட்டில் இந்த மாதிரி கோர சம்பவங்கள் நடக்காம தடுக்கலாம். இது மட்டும் கிடையாது, நம்ம ஆண் குழந்தைகளை எப்படி வழி நடத்துவது, அவர்களை போதைக்கு அடிமையாகாமல் எப்படி நல்வழிப்படுத்துவது என்ற ஆலோசனைகளை பெற்றவர்களுக்கு வரும் காலங்களில் கொடுக்க இருக்கிறோம். தவறாமல் வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.